வணக்க மக்களே, நான் உங்கள் துரை பேசுறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கார்ட் பிசினஸ் எடுத்து பண்ணலாம்னு ஆர்வமா இருப்பீங்க. தயவு செஞ்சு அனுபவம் இல்லாம யாரும் இந்த பிசினஸ்ல இறங்காதீங்க. ஏன்னா நீங்க 50,000 கொடுத்தா, 1,00,000 கொடுத்தா, 1,50,000 கொடுத்தா நீங்க வந்து பிரான்சைஸ் எடுத்து பண்ணலாம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் எடுத்துட்டா நீங்க அனுபவம் இல்லாம எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லாஸ்ட்ல தான் நிற்கும். ஃபுட் கார்ட் பிசினஸ் பொறுத்த அளவுக்கு வச்சவங்களோட எடுத்தவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், அந்த நீங்க ஒரு இடத்துல வைக்க போறீங்க அப்படின்னா அந்த ஏரியால நகராட்சியில நீங்க பர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா கவுன்சிலர் இந்த மாதிரிலாம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வளர்ந்து வரீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். பக்கத்து கடைக்காரங்களா பிரச்சனை வரும். ஸோ நீங்க எதுவும் எந்த இடம் தெரியாம நீங்க தயவு செஞ்சு ஃபுட் கார்ட் பிசினஸ்ல இறங்கிறாதீங்க. அது உங்களை லாஸ்ட்ல தான் கொண்டு போய் விடும். ஃபுட் கார்ட் பிசினஸ் பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து பிரான்சைஸ் எடுத்தா இவ்வளவு சம்பாதிக்கலாம் அவ்வளவு சம்பாதிக்கலாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பி யாரும் ஏமாறாதீங்க. ஏன்னா பாசிட்டிவ் சொல்லுவாங்க, ஆனா நெகட்டிவ் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபுட் பிசினஸ் பொறுத்த அளவுக்கு அதிகமா உங்களோட உழைப்பை நீங்க செலவிடுற மாதிரி இருக்கும். பணத்தை இழக்க வேண்டியதா இருக்கும். 6 மாசம் ஃபுட் பிசினஸ் பொறுத்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். 6 மாசம் டீ க்ரோத்ல போகும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ண நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு பிசினஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். ஃபுட் கார்ட் பிசினஸ் எடுத்து பண்றதுக்கு நீங்க ஒரு ஷாப்பே நீங்க ஓபன் பண்ணிடலாம். நீங்க 1,50,000 லட்சம் கொடுத்து பிரான்சைஸ் எடுக்கிறதுக்கு நீங்க 1,00,000 கொடுத்து நீங்க ஷாப்பே அதை ஓபன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நீங்க வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தேவையே இல்லை. ஸோ எது முயற்சி பண்ணாலுமே தயவு செஞ்சு யோசிச்சு முயற்சி பண்ணுங்க. சாரி பொட்லம் ஃபேமிலி, இந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாரி. இந்த சாரி எதுக்குன்னா, சம் இஷ்யூவால நம்ம லொகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணோம். அதனால நீங்க வந்து ஒரு ரோட்ல கடை போட்டா இவ்வளவு ப்ராப்ளம் வரன்றது எங்களுக்கு தெரியாது. நைட்ல தூக்கம்லாம் வராமலாம் இருக்கோம் ப்ரோ. அந்த அளவுக்கு நம்மள தள்ளிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கள போடக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப இந்த வீடியோல பார்த்த மாதிரி தான் எல்லா சைடு எல்லா ஏரியாலும் எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்கள மறக்காம கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா யாரும் நம்மள மாதிரி அடுத்தடுத்து யாரும் ஏமாந்து லாஸ் ஆக வேணாம்னு நான் சொல்லிக்கிறேன். மறக்காம உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்ஸ் தெரியணும்னா மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க.